Hi guys, myself Shreyapan, Aptitude Faculty, Kingmakers IAS Academy. So TNPSC Group 1 exams இந்த சண்டே முடிஞ்சது இல்லையா? ஸோ அதில் 25 கொஸ்டின்ஸ் ஆப்டிடியூட்ல வந்து கேட்டிருந்தாங்க. அந்த 25 கொஸ்டினோட D10 அனலிசிஸ் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் எல்சிஎம்லேருந்து இவ்வளோ கொஸ்டின் வரும், ஏபிஜிபி, அதுக்கப்புறம் வந்து வால்யூம் அண்ட் அந்த இதுலேருந்து வரக்கூடியது, அதுக்கு வந்து எஸ்ஐசிஏலேருந்து எவ்வளோ கொஸ்டின் வரும், ரேஷியோ அதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின் வரும், இது எல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம். பட் டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 15 கொஸ்டின்ஸ் குவான்ஸ் இருக்கும், 10 கொஸ்டின்ஸ் ரீசனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்களா இல்லையா, அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே ஃபைன். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா 2025ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல கேட்கப்பட்ட கேள்வியோட ஸ்பிளிட்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? என்ன அப்படின்னா ஆஸ் எக்ஸ்பெக்டட் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல இருந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. பட் கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவல்னு பார்த்தீங்க அப்படின்னா லிட்டில் மோர் டிஃபிகல்ட் தான். ஏன் அப்படின்னா நார்மலாக எழுதுறவங்களால 15 to 20 கொஸ்டின்ஸ் இதில் வந்து கரெக்டாக போட்டிருக்க முடியும். கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா 20லேருந்து 22 கரெக்டாக போட்டிருக்க முடியும். அதுக்கு மேலே கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா 22லேருந்து 23 போட்டிருக்க முடியும். அதுக்கு மேலே நல்லா போட்டால் தான் 24, 25லாம் போட முடியும். ஓகேவா? ஸோ 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கிறது அப்படிங்கிறது 1-2 கொஸ்டின் நீங்கள் வந்து ஒரு கெஸ்ஸிங்கில் தான் போட்டிருக்க முடியும். ஏன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வச்சுருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டைம் அண்ட் ஒர்க்கில் 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த 3 கொஸ்டின்ஸில் 2 வந்து ஈஸி, 1 வந்து டிஃபிகல்ட். ஓகே, அந்த ஒவ்வொரு டாப்பிக்லையும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஃபிகல்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா ஒன்று டிஃபிகல்ட்னு சொல்லிக்கலாம். என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் பாசிபிள் வே. அஸ் யூபிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் வேஸ் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சிலையும் நம்பர் ஆஃப் பாசிபிள் வே என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது போக பாலினாமியல் எப்பவுமே கேட்குற ஒரு கொஸ்டின் அண்ட் வந்து ஈஸியான ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த ஸ்பிளிட் இருக்கு இல்லையா, ஈஸி, மாடரேட், டிஃபிகல்ட், அந்த ஸ்பிளிட்டை இவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். எஸ்ஐசிஐ ஆக்சுவலாக ரெண்டுமே ஓரளவு ஈஸி தான். அண்ட் ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதில் ஒரு கொஸ்டின் டிஃபிகல்ட், இதில் ஒரு கொஸ்டின் டிஃபிகல்ட், மீது ரெண்டுமே ஈஸியாக போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரே ஒரு கொஸ்டின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. மீன்ஸ் சாய்ஸ் வந்து எடுத்து பண்ணிடலாம், பட் ஆன் ஸ்பாட் எக்ஸாம் ஹாலுக்குள்ள வச்சு பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைசிங்காக தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் அதர் தன் தட் மென்சுரேஷனில் 2 கொஸ்டின், இது ஆவரேஜாக தான் இருந்துச்சு, பிரச்சனை இல்லை. சிம்பிளிஃபிகேஷனில் 1 ஓகே. இங்கே பாருங்க, இதெல்லாம் ரீசனிங் என்னது, ஆல்ஃபா நியூமரிக்கு, மிஸ்ஸிங் நம்பரு, கோடிங் டிகோடிங்கு, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், டைஸு, இன்இக்வாலிட்டி, இதெல்லாம் ரீசனிங் எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் 10 கொஸ்டின் கேட்பேன்னு சொன்னாங்க, அரௌண்ட் 7 தான் வந்திருக்கு. ஸோ அது நோ இஷ்யூ. பட் டைஸில் வந்து 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸில் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம், ரிவிஷன் கிளாஸ் போட்டிருந்தோம் 1 வீக் கிளாஸஸில். ஸோ அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே டைஸ்லாம் போட சொல்லி மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணுற எல்லாமே வந்துடுச்சு. பட் 1-2 கொஸ்டின், ஃபார் எக்ஸாம்பிள் டைம் அண்ட் ஒர்க்கில் உள்ள ஒரு கொஸ்டின் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணால் தான் பண்ண முடியும். அண்ட் ரேஷியோ ப்ரொபோர்ஷன்லேயே ஒரு கொஸ்டின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. எல்சிஎம்ல ஒரு கொஸ்டின். ஸோ அதர் தன் திஸ் 3 கொஸ்டின்ஸ் ஆல் கொஸ்டின்ஸ் ஆர் அட்டன் ஆன் ஸ்பாட். நம்ம கண்டிப்பாக பண்ணக்கூடிய சால்வ் பண்ணக்கூடிய கேள்விகள் தான். ஓகேவா? ஸோ எல்லா கொஸ்டினுமே ஓகேவா, எந்த டயலமும் இல்லாமல் ஆத்தென்டிக்காக எல்லாத்தோட ஆன்சர் என்ன வருதுங்கிறது ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்சிஎம்ல உள்ள கொஸ்டின் இது. 3 நம்பர்ஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 3:4:5. தர் எல்சிஎம் இஸ் 2400. வாட் இஸ் த ஹெச்சிஎஃப்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்மளுக்கு டைரக்டா ஒன்று தெரியும், என்னது, எல்சிஎம் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் இன்டு ரேஷியோ. இது நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ எல்சிஎம் கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்க 2400. ஹெச்சிஎஃப் வந்து கொடுக்கல. ரேஷியோ என்னது, 3:4:5. ஜஸ்ட் இதெல்லாம் கட் பண்ணால் போதும், யூ வில் கெட் ஆன்சர். இது 12, 2 12 24, இது 5 4 5 20 0. அப்போ HCF ஈக்குவல் டு 40 உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 40. ஸோ ஒரு 10 செகண்ட்ல போடக்கூடிய ஒரு எளிமையான கேள்வி. ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்க, இது கொஞ்சம் யோசிச்சு போடக்கூடிய மாதிரி கொஸ்டின். இஃப் ஏபி 2 distinct numbers such that HCF of AB is 15. ஸோ இதில் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேணும். HCFனா என்னது, அப்போ 2 நம்பர்லையும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் என்னது, HCF. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்க A இதை Bன்னு வச்சிட்டீங்கன்னா இப்போ இது 15, இதுவும் 15. இப்போ HCF என்னது, 15 தான். ரெண்டாவது இது 15, இதுவும் 15 × 2. இப்போ HCF என்னது, 15 தான். அடுத்து இது 15 × 1, இங்க வந்து 15 × 2 போட்டாச்சு ஆல்ரெடி. இங்க வந்து 3 போட்டுக்கலாமா? இது ஒன்று எடுக்கணும். ஆக்சுவலி என்னன்னா ஃபர்ஸ்ட் 15 × 1 போட்டோம், 15 × 1 தான்.
15க்கு 2 போடுறோம், 15க்கு 1 போடலாம். 15க்கு 3 போட்டால் 15க்கு 1 போடலாம். 2 ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு. ஓகே, ஆனால் 2 போடும்போது என்ன பாருங்க, 15க்கு 3 போட்டுட்டு 15க்கு 2 போடலாம். இப்போ 15 தான் காமன், 3 2க்கு காமன் இல்லை. ஓகேவா? அடுத்து 15க்கு 4 போட்டோன்னா இதெல்லாம் போடலாம். 15க்கு 1 போடலாம், 15க்கு 2 போட முடியாது, 15க்கு 3 போடலாம், 15க்கு 4 போட முடியாது. சப்போஸ் 15க்கு 5, இதுல என்ன முக்கியமானது கவனிக்க வேண்டியது அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 டிஜிட் தான் கேட்டிருக்கான். ஸோ 2 டிஜிட் சொல்லும்போது உங்களுக்கு 15க்கு 6 வரை தான் போக முடியும். மீன்ஸ் 15க்கு 6னா 90, அதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ இது வந்து உங்களுக்கு 15க்கு 1 வரும், 15க்கு 2, 15க்கு 3, 15க்கு 4, இவ்வளோ பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ 15க்கு 5 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 பாசிபிலிட்டி இருக்கு. அடுத்து 15க்கு 6 பார்ப்போம். 15க்கு 6 போட்டிங்கன்னா 15க்கு 1 போடலாம், 15க்கு 5 போடலாம். இவ்வளோ தான் பண்ண முடியும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 மொத்தம் 12 பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இது எக்ஸாம்பிளுக்குள்ள யோசிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வாட் இஸ் எல்சிஎம் ஹெச்எஃப்ங்கிற அந்த கான்ஃபிடென்ட்டா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் அது பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு தெரியும். நீங்கள் மேபி 15க்கு 20 போட மாட்டீங்க, 30 45 இந்த மாதிரி போடும்போது நீங்கள் இதை பெருக்கிட்டீங்க, மல்டிப்ளை பண்ணிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் மல்டிப்ளை பண்ணாமல் 15 காமனாக வச்சு வேற ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறது எடுத்துக்கேன். 2 ஆர் மோர் ஆர் லெஸ் சேம் தான். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஸோ இந்த சம், ஸோ பாலினாமியல் வந்திருக்கு. இது கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணலாம். பட் இது அவ்வளோ கஷ்டம் கிடையவே கிடையாது. இஃப் யூ நோ வாட் இஸ் எல்சிஎம். ஸோ எல்சிஎம்னா இட் இஸ் த நம்பர் டிவிசிபிள் பை கிவன் செட் ஆஃப் நம்பர். கொடுக்கப்பட்டுள்ள எண்களால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண்ணா என்னது எல்சிஎம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாலினாமியல் இது உங்களுக்கு எக்ஸ்பான்ஷன் தெரியணும். பட் ஸ்டில் இங்கே பாருங்க, 2 இது 2 எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்கே எக்ஸ் இருக்கு, எக்ஸ் காமனா இருக்கு. அப்போ காமனா இருக்க எக்ஸை வெளியே எடுத்துட்டீங்கன்னா இங்கே ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ சாய்ஸில் எக்ஸ் ஸ்கொயர் எங்கே இருக்கோ அதில் ஆன்சர் வரும். அப்போ ஒரு 3 சாய்ஸ் இருக்கு. இதில் 4x 6y இருக்கு, 2 காமனா இருக்கு. 2 வெளியே எடுத்தீங்க அப்படின்னா 2 கியூப்னு வெளியே வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 2 கியூப்னு இருக்கிறது ஆன்சரு. 2 கியூப் இதில் மட்டும் தான் இருக்கு, ஆன்சர் பி. ஸோ நீங்கள் சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி 10 செகண்டில் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் நம்ம ஷார்ட்கட் சொல்லி கொடுக்குறோம். பட் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி சார் எனக்கு ஃபுல்லாகவே வேணும்னு கேட்டிங்கன்னா ஃபார் உங்களுக்காக நம்ம சால்வ் பண்ணுறோம். இது வெளியே வந்துச்சு எக்ஸ் ஸ்கொயரை வெளியே எடுத்தாச்சு அப்படின்னா மீதி 2x - 3y ஸ்கொயர் இருக்கு. இது முதல் உள்ளது. இதில் 2 வெளியே எடுத்துட்டோம், 2 கியூப் வெளியே எடுத்து அப்படின்னா 2x - 3y கியூப்னு வந்துடும். இது ஆல்ரெடி 2x அது கியூபா? ஓகே, 2x the whole cube minus 3y the whole cube இப்படி தான் இருக்கு. ஸோ முதல்ல நம்பர், ரெண்டாவது நம்பர், மூணாவது நம்பர். இப்போ எல்சிஎம் அப்படின்னா காமன் அண்ட் அன்காமன் ரெண்டுமே வேணும். ஸோ இதில் அன்காமனாக இருக்குது 2 கியூபு எக்ஸ் ஸ்கொயரு, அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, அது போட்டாச்சு. ரிமைனிங் பாருங்க 2x - 3y 2x - 3y, இங்கேயும் 2x 3y இருக்கு. அப்போ a cube minus b cube ஃபார்முலா தெரியணும் உங்களுக்கு. a cube minus b cube is equal to a minus b a square b square ab ன்னு வச்சுப்போமா? ஓகே, ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போதும் you will get answer. ஓகேவா? அப்போ a minus b னா 2x - 3y இன்ட்டு என்ன இருக்கு, a ஸ்கொயரு 4x ஸ்கொயரு ப்ளஸ் 9y ஸ்கொயரு ப்ளஸ் 6xy. அப்போ இதான் வருது. அப்போ காமன் அன்காமன் பார்க்கும்போது 2x - 3yங்கிறது காமனா இருக்கு, மேக்ஸிமம் பவர் 3. அப்போ ஆன்சர் வந்து 2 கியூபு எக்ஸ் ஸ்கொயரு 2x - 3y the whole cube. அப்புறம் இது மட்டும் தான் இருக்கு. அப்போ 4x ஸ்கொயரு பிளஸ் 6xy பிளஸ் 9y ஸ்கொயர், இதான் ஆன்சர் வரும். இது எதுல இருக்கு? ஆப்ஷன் பில இருக்கு. ஸோ ஆன்சர் பி அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஓகேவா? ஸோ பார்த்த உடனே ஆன்சர் பண்ண முடியும், சால்வ் பண்ணி கூட நீங்கள் ஆன்சர் போடலாம். ஓகே, இது பாருங்க. ஸோ இது ஆல்ரெடி 2024ல் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் வந்து 25லையும் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை பொறுத்தவரை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாகவே போடலாம். T4 - T7, அதாவது T7க்கும் T4க்கும் உள்ள வித்தியாசம் 20 கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது 4 5 6 7, இந்த 4க்கும் 7க்கும் வித்தியாசம் 20 கொடுத்துருக்காங்க. அதாவது 1 2 3 பிட்வீன் 3 கேப்ஸ் இருக்கு. 3 கேப்ஸுக்கு 20 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. which means 3d = 20 போட்டு d = நான் எடுக்க முடியும் 20/3 போட்டு. பட் நான் எடுக்க போறது இல்லை. இங்க பாருங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் டேர்ம்
அண்ட் 10th டேர்ம் இஸ் 30. இப்போ 1வது டேர்முக்கும் 10வது டேர்முக்கு நடுவில் எத்தனை கேப் இருக்கும்? 9 கேப் இருக்குமா? 9 கேப் இருக்கும். அதாவது 3 கேப்புக்கு வந்து 20 அப்படின்னா 9 கேப்புக்கு எவ்வளோ? இன்டு 3 பண்ணியிருக்காங்க. அப்போ இன்டு 3, அப்போ ஆன்சர் 60 வரும். 60 கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டாவது உள்ளது, அதாவது பி வந்து கரெக்ட். எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதே ஆங்கிள் தான் லாஸ்ட் 2024லையும் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அப்போ இங்கே பாருங்க, 12th டேர்ம் அண்ட் 20th டேர்ம் இதோட ஆவரேஜ், அதாவது மீன், அரித்மெட்டிக் மீன்னா ஆவரேஜ்னு அர்த்தம். ஸோ ரெண்டுக்கும் மிடில் டேர்ம் தான் ஆவரேஜா இருக்கும். ஸோ ஆவரேஜ் பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டியது, the term is an arithmetic progression, the middle term is the average. ஓகேவா? ஸோ அப்படி சொல்லும் பொழுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. 20 இங்க இருக்கு, 12 இங்க இருக்கு. இங்க ஒரு 3 கேப், இங்க ஒரு 3 கேப். முடிச்சிங்கன்னா மிடில் டேர்ம் என்னது? 16 அப்படின்னா மிடில் டேர்ம். அப்ப ஆவரேஜ் 16 தான் இருக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். அப்ப இதை பார்க்கும்போதுமே இந்த ரெண்டுமே ஈவன் நம்பர், அப்ப கண்டிப்பா நடுவில் ஒரு நம்பர் மிடில் டேர்ம் வருங்கிறது ஷுவரானு தெரியும். இதை பாருங்க, 5th டேர்ம் 30th டேர்ம் நீங்க எழுதினீங்க பாருங்க. சப்போஸ் எழுதி பார்த்தீங்கன்னா 5, 6, 7, 8, 9, 10ன்னு சொல்லிட்டு 30 வரை எழுதி மிடில் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கண்டிப்பா இருக்காது, 2 நம்பர் வரும். ஆனா இதுல 17th டேர்ம் ஆவரேஜ்னு சொல்லியிருக்கான். அப்படி ஆவரேஜா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி தான் தவறான ஆன்சர். ஸோ நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி தான் ஆன்சர். நிறைய பேர் வந்து வி கேனாட் டிட்டர்மைன் ஃபர்ஸ்ட் டேர்ம் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அது கரெக்ட் தான். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ங்கிறது ஏ, டி தெரியும். ஏ தெரியாம எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் சொல்லுவீங்க? அந்த வேல்யூவை நீங்க தெளிவாக சொல்ல முடியாது. டிஃபரன்ஸ் சொல்ல முடியுமே தவிர அந்த வேல்யூவை தெளிவாக சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி. இது பாருங்க சிம்பிளிஃபிகேஷன், பட் சம்பவம் தான், பட் பண்ணக்கூடிய சம்பவம் தான். ஓகேவா? லைன் பை லைனா ஸ்டெப்பா எடுத்தீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியும். ஸோ இதுல பாருங்க, இது 2, 3 ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன், இது கட்டாயிரம் 1/3 கிடைக்கும். அப்போ 6/9 மைனஸ் 1/3 பிளஸ் 1/3 இருக்கு. அப்போ இதை 3ஆல பிரிக்கலாம். இன்டு 3 அப்போ 9/9 வரும். அது வந்து 1 தான். ஸோ இங்கேயும் ஆஃப் இருக்கு. அப்போ 1ங்கும் போது இது எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆயிரும்? இது வந்து போயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் பார்க்கும்போது மைனஸ் 2/5 அப்படியே இருக்கட்டும். இங்கே கீழே இருந்து எடுப்போம். இங்கே கவனிங்க. ஃபர்ஸ்ட் இதில் இந்த 3 மேலே போனால் 15, 15ல் 5 போச்சுன்னா 10. அப்போ 6/10/3 இந்த மாதிரி இருக்கு. இந்த 3 மேலே வந்துடும். அப்போ இன்டு 3 வந்துடும். இதில் பாதி 3, இதில் பாதி 5. அப்போ இங்கே உங்களுக்கு ஆன்சர் 9/5 அப்படின்னு இருக்கும். டிவிஷன் போட்டுட்டு மீதி என்ன இருக்கு? இங்க மேல கீழே இவ்வளவு இருக்கா? அப்ப இதை கொண்டு போயிடலாம். 10, 10ல் 3 போச்சுன்னா 7. அப்ப இங்க இருக்கிறது உங்களுக்கு 7/2 அப்படிங்கிறது இருக்கு. இது அப்படியே தனியா இருக்கட்டும். இங்க மேல பாத்தீங்கன்னா இங்க மேல போயிடும். 4, 2, 8. 8 மைனஸ் சொன்னா 7, 7/2 இருக்கு. 7/2 இந்த 2 மேல போயிடும். 4 மைனஸ் 4/7 இந்த மாதிரி இருக்கு. 7 நாள் 28, 27 4 போச்சுன்னா 24. அப்போ 24/7 divided by 7/2 minus 2/5. இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் குழப்பம் இருக்குல்ல, அதை முடிவுக்கு கொண்டு வருவோம். ஸோ 24/7 இன்ட்டு 2/7 இந்த மாதிரி போடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அண்ட் இதை மறுபடியும் 9/5 இன்ட்டு 7 இன்ட்டு 7 டிவைடட் பை 2 இன்ட்டு 24. ஓகே, இங்கே மைனஸ் 2/5 அப்படியே இருக்கட்டும். சரி, இதை பெருக்கணும். இதை பெருக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ற மாதிரி பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை பெருக்கணும்னா 49, 49க்கு 9, 81 1 மீதி 8, 4 36, 38, 44. ஓகேவா? அப்ப இங்க 441/10 240 இருக்கு. மைனஸ் 2/5 அப்படிங்கிறது உங்களுக்கு வருது. ஓகேவா? ஸோ 5 240 மாத்தணும். ஓகே, ரைட்டு. ஸோ 24ஆல பெருக்குனா உங்களுக்கு வந்து 120 மாறும். அப்போ 48ஆல பெருக்குனா உங்களுக்கு 240 மாறிடும். இங்கேயும் 48ஆல பெருக்கணும். அப்போ 441 மைனஸ் 16 மீதி 96/240 இப்படிங்கிற வரும். ஸோ இதை கட் ஷார்ட் பண்ணிங்கன்னா மைனஸ் பண்ணி ஜஸ்ட் டிவைட் பண்ணாலே யூ வில் கெட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ 1/7/16 அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ இது வந்து பண்ணக்கூடியது. அப்படி எக்ஸாம்பிள் பண்ணும்போது கொஞ்சம் பெருசா இருந்த மாதிரி தெரியும். பட் ஒரு நிமிஷத்துல உட்காந்து சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த சம்ல வந்து உங்களுக்கு சம்பவம் தான் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 3 இது கொடுத்துட்டாங்க. என்னன்னா சால்வ் பண்றதுலாம் பெரிய விஷயம் கிடையாது, ஆனா மல்டிப்ளை பண்ணணுமே, அதான். ஸோ இங்க பாருங்க,
x by y equal to சாரி y இல்லையா சரி ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கோ ஃபர்ஸ்ட் இது லாஸ்ட் எடுத்துக்கோங்க x by 7.5 equal to 7 by 17.5 அடுத்து ரெண்டாவது இதை எடுத்துக்கோங்க 8 by y equal to 7 by 17.5 ஸோ இதை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து டைரக்டா ரேஷியோ எடுக்கிறது தான் உங்களுக்கு வேலை ஓகேவா என்ன அப்படின்னா இதை கொண்டு போயிடலாமா அப்போ x is equal to 7 into 7.5 by 17.5 y கொண்டு போயிடலாம் y is equal to 8 into 17.5 by 7 உங்களுக்கு ரேஷியோ என்ன கேட்டிருக்காங்க x by y is equal to 7 into 7.5 by 17.5 y யோட வேல்யூ என்ன இதை மாத்தி போட்டுக்கலாமா 7 by 8 into 17.5 இதை பெருக்குனா you will get answer ஓகேவா I think 367.5 divided by உங்களுக்கு 240 ஒரு நிமிஷம் இருங்க 2450 உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ இதுல நீங்க பண்ண வேண்டியது ஆக்சுவலா 3675 divided by 24500 இந்த மாதிரி போட்டு 5 and 7 5 ஆலையும் கட் ஆகும் 7 ஆலையும் கட் ஆகும் 7 பண்ணீங்கன்னா ஃபைனலி you will get answer option C 3:20 ஓகேவா பட் இந்த சம்ல என்ன பிரச்சனை சம்பவம் அப்படின்னா மல்டிப்ளை பண்றதுதான் பிரச்சனை ஏன்னா வந்து ஆக்சுவலா இந்த 17.5 எல்லாம் பார்த்த உடனே பெர்ஃபெக்டா டிவைட் ஆகிரும்னு நினைச்சேன் ஆனா அப்படி ஆகல நம்ம இந்த ஆன்சர் கூட கொண்டு வந்தாச்சு மறுபடியும் 5 ஆலையும் 7 ஆலையும் கட் பண்றது தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்க்கா இருந்துச்சு ஓகேவா ஸோ இந்த கொஸ்டின் ஆஸ் யூஷுவல் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் ரேஷியோல இதோட சிம்பிளா கேட்க முடியாது ஏன்னா 5:3 மொத்தம் 8 பார்ட் 8ல Q கேட்டிருக்காங்க Qவோட பார்ட் 3 எவ்வளவு அமௌண்ட்ல 1600ல இது 1 2 200 ஆன்சர் ஆப்ஷன் பி 600 சிம்பிளா ஒரு 5 செகண்ட்ல போடக்கூடிய கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் இந்த கொஸ்டின் பாருங்க ஸோ இதுவும் ஸ்மால் சம்பவம் ஓகேவா பட் என்ன அப்படின்னா நீங்க சாய்ஸ் வந்து எடுத்து பண்ணலாம் இல்ல நீங்க வந்து கொஸ்டினாவே கொண்டு போயிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் if they spend 80% அதாவது எக்ஸ்பெண்டிச்சரோட பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ABC டுகெதர் 33,300 கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க சேவிங்ஸ் ரேஷியோ கொடுத்தாங்க 3 டிஃப்ரெண்ட் அதாவது அமௌண்ட் இருக்கு பெர்சன்டேஜ் இருக்கு ரேஷியோ இருக்கு அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா 20% ஆஃப் A ஈக்குவல் டு மொத்தம் அதான சேவிங்ஸ் 80% செலவு பண்ணிட்டோம் மீதி இருக்கிறது சேவிங்ஸ் அப்போ 20% ஆஃப் A அப்படிங்கிறது 9 10 17 20 22 பார்ட் மொத்தம் இருக்கு 22 பார்ட்ல 7 பார்ட் 22ல 7 பார்ட் இதுதான் நம்ம எடுக்க போறோம் ஓகேவா அப்ப 20% ஆஃப் ஏன்னா இவ்வளோ அடுத்து என்ன இருக்கு 15% ஆஃப் B equal to 6/22 அடுத்து 25% ஆஃப் C equal to எங்க கொடுத்துருக்காங்க 9/22 ஸோ இதை கட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஏபிசியோட ரேஷியோ உங்களுக்கு கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இது 1 இது வந்து 5 இது 35 அப்போ ஏயோட ரேஷியோ 35/22 2 அடுத்து இதை கட் பண்ணா 5 15 2 6 இது 1 இது 20 அப்ப 40ன்னு வச்சுக்கலாமா அப்ப இது 40/22 அப்படி வச்சுக்கலாம் இது 1 இது 4ன்னு வச்சுக்கலாமா 4 36/22 பேஸ் எல்லாம் சேமா இருக்கு அப்ப ரேஷியோ 35 40 36 இதை கூட்டினா என்ன வருது 30 40 70 100 111 வருது அப்போ பி தான் கேட்டிருக்காங்க அப்ப 40 பார்ட் எதுல 111 அப்ப மொத்தம் அமௌண்ட் 33300 கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 300 4 3 12 12,000 அப்படிங்கிற உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஆன்சர் ஆப்ஷன் டி 12,000 சரியா சோ இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா தான் ஈஸியா பண்ண முடியும் வேற ஏதாவது ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணீங்கன்னா கஷ்டமா இருக்கும் ஸோ அதர் சாய்ஸஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர்ல இருந்து சால்வ் பண்றது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 12,000 செக் பண்றீங்களா 12,000 பியோட வேல்யூவா இருந்தா அப்ப அதுல 85% போயிடுச்சு எடுத்துட்டு மீதி 15% அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை 6 பார்ட்டா வச்சுட்டு அதுல ஒரு பார்ட் என்னன்னு எடுத்து மீதி இதுக்கு செக் பண்ணி வேல்யூவை கூட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வரும் பட் எனக்கு தெரிஞ்சு இதுவே ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ இதுவுமே ரொம்ப ஈஸியாக படக்கூடியதுதான் மேரிக்கு வந்து வயசு 16 வயசு அவங்க பிரதருக்கு ஆக்சுவலா இவங்களோட வயசுல இருந்து இவங்க 4 மடங்கு அதிகம்னா பிரதருக்கு 4 வயசு இருக்கும்
சரி, அப்போ 16 வயசு 4 வயசுங்கிறது தான் கொடுத்துருக்குது. என்ன கேட்டிருக்காங்கன்னா எப்போ இவங்களோட வயசு இருக்கும்போது அவருக்கு வயசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சாய்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ 24 இருக்கு. அப்போ இதுல வந்து 8 கூட்டினா 24, இவருக்கு 8 கூட்டினா இவங்களுக்கு 12 வரும், இவங்களுக்கு 24 வரும். அப்போ என்னவா இருக்கு, டபுள் வந்துடுச்சு. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியா போடக்கூடிய கொஸ்டின். பட் நீங்க சாய்ஸ் இருந்து எடுத்து போட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க இதுக்கு ஈக்குவேஷன்லாம் எழுதி சால்வ் பண்ணாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சம்ம சால்வ் பண்ண அப்படின்னா சம்ம புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை ஒரு நார்மலா எப்படி போடலாங்கிறது நீங்க யோசிங்க. ஃபார்முலாவுக்கு போகாதீங்க. ஓகேவா? ஸோ திஸ் கொஸ்டின் ஸோ பர்சன்டேஜ்ல இதோட எளிமையா உங்களுக்கு கேட்க முடியாது. என்ன அப்படின்னா, ஸோ பீட்டர் இருக்காரு, 30% எடுத்திருக்காரு, 10 மார்க் வித்தியாசத்துல மீன்ஸ் ஃபெயிலா இருக்குன்னு சொல்லலாம். ஹவர் பால் இருக்காரு, 40% எடுத்திருக்காரு, 15 மார்க் அதிகமா எடுத்திருக்காரு. அப்போ 2% டிஃபரன்ஸ் வந்து 10. இந்த 10% அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அங்க 10 மார்க் கம்மி, இங்க 15 மார்க் அதிகம். ஓவராலா 25 மார்க். ஓகேவா? இது வந்து பர்சன்டேஜ், இது வந்து மார்க். இப்போ ரெண்டு வேலை பண்ணலாம். ஒன்னு, நீங்க வந்து 10%ங்கிறத நீங்க என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணலாம். இல்ல 40% கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணலாம். சப்போஸ் 40% பண்ணீங்கன்னா 40% ஈக்குவல் டு 100 மார்க் வரும். இது 15 மார்க் அதிகம் சொல்லியிருக்காங்களா? அப்ப இந்த 15 இதுல நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா you will get answer 85. ஆன்சர் ஆப்ஷன் சி. இல்ல சப்போஸ் நீங்க 30% எடுக்கிறீங்க, அப்ப 30% வந்து உங்களுக்கு 75 மார்க் வரும். இது 10 மார்க் கம்மியா இருக்குங்கிறதுனால 85 எடுத்திருந்தா பாஸ் ஆயிருக்கலாம். ஸோ போத் வே ஆன்சர் இஸ் 85. ஸோ ஆன்சர் சி அப்படிங்கிறது தான் கரெக்ட். இதை நீங்க 10 to 20 மினிட்ஸ்ல கண்டிப்பா 20 செகண்ட்ஸ்க்குள்ள கண்டிப்பா போடக்கூடிய கொஸ்டின் தான். எளிமையான கொஸ்டின் தான், கிளாஸ்லயும் பார்த்த கொஸ்டின் தான். ஓகே, இது பாருங்க அகிலா, இது பார்க்கவே வேண்டாம். ஆன்சர் ஏ. ஏன் அப்படின்னா இது கிளாஸ்ல நம்ம ரெகுலரா சால்வ் பண்றது, பிவைக்யூ காப்பி பண்ணி அப்படியே போட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா அகிலாவோட மார்க் 80% மார்க் எடுத்திருக்காங்க. இதோட ஸ்கோர் வந்து 576. அப்போ ஓவரால் ஸ்கோர் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ். ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிபிளிகேஷன். இது இங்க போவோம், இது இங்க போவோம், இது 0 0 கட் பண்ணிக்கோங்க. இதுல 14, இதுல 15. ஸோ இது 4 கட் பண்ணா 144 வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் உங்களுக்கு 720 அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ ரொம்ப எளிமையான கேள்வி. பர்சன்டேஜ் கேட்ட 2 கொஸ்டினுமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் இதை பாத்தீங்கன்னா இது சம்பவம் தான்ப்பா. என்னன்னா ஆக்சுவலா வேர்டு ட்விஸ்டிங். ஓகேவா? நிறைய பேர் இது தப்பா பட்டிருப்பீங்க. ஆக்சுவலா இது வேர்டு ட்விஸ்டிங். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, என்ன அப்படின்னா A1 B4 கொடுத்துருக்கான். OPQR இந்த மாதிரி எழுதிக்கிறேனே. இது வந்து 15 வரும், இது 16 வரும், இது 17 வரும். எத்தனை லெட்டரோ அது பின்னாடி வருது. என்ன கேட்கானா, வாட் இஸ் தி டோட்டல் வேல்யூ ஆஃப் தி நம்பர்ஸ் ஃபாலோடு பை P and Q. அதாவது P and Q ஆல் ஃபாலோ செய்யப்படக்கூடிய, அதாவது Pயும் Qவும் ஃபாலோ பண்ணக்கூடிய நம்பரோட கூடுதல். P யாரை ஃபாலோ பண்றாங்க? 15 அதோட ஸ்கொயர் தான் இதுல போடுறது. அதுல ஸ்கொயர் போட்டிருக்காங்க. 15 ஸ்கொயர் என்ன வரும்? 225 வரும். 16 ஸ்கொயர் 256 வருமா? அப்ப ஆன்சர் 481 வரும். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இதுல எல்லாரும் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா 16க்கு 256க்கும் 17க்கு 289 போட்டு ஆன்சர் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தீங்க. பட் அப்படி கிடையாது. ஸோ இதுல என்ன ஸ்கொயர் போட்டிருக்கான், 1 2 3 4 அப்படி போய்கிட்டே இருக்கு. அப்போ Pக்கு அடுத்து 16, Qக்கு அடுத்து 17. ஓகே, பட் ட்விஸ்டிங் அப்படின்னா the numbers followed by P, அதாவது P and Q ஆல் ஃபாலோ செய்யக்கூடிய, தமிழ்ல எழுதும்போது P மற்றும் Q ஆல் தொடரப்படும் எண்களின், P மற்றும் Qக்கு பின்னாடி தொடர எண், P மற்றும் Q ஆல் தொடரப்படும் எண். ஓகேவா? ஸோ அதனால ஆன்சர் ஆப்ஷன் டிங்கிறதா பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஸோ இது பாருங்க மிஸ்ஸிங் நம்பரு, பட் ரொம்பவே ஈஸியானது. என்னன்னா டிஃபரன்ஸ் பார்த்தா போதும். மிஸ்ஸிங் நம்பருக்கு என்ன சொல்லியிருக்கோம், நீங்க டிஃபரன்ஸ் பாருங்க, அதை வச்சே கண்டிப்பா ஆன்சர் வரும்னு சொல்லியிருக்கோம். கரெக்டா? ஸோ இதை பொறுத்தவரை உங்களுக்கு என்ன வருது, டிஃபரன்ஸ் 0.1, டிஃபரன்ஸ் 0.9, டிஃபரன்ஸ் 3. என்ன வருது, 1 3, 3.5 2.5 2.5, அடுத்து 4.9. அப்போ இந்த நம்பரை பார்க்கும்போது எனக்கு ஸ்கொயர் வேல்யூ மாதிரி தெரியுது, நார்மல் ஸ்கொயராக தெரியல. 1 3 5 7. அப்போ நெக்ஸ்ட் 9 9 ஸ்கொயர் வந்து 81. புள்ளி வச்சிருக்கு, புள்ளி வச்சுப்போம். 8.9 8.1 கூட்டினா 17.0. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ இப்படியும் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு புள்ளி இருக்கிறது வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ 5 6 15 40 89 இந்த மாதிரி எடுத்து பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் பெர்ஃபெக்டாக வரும். ஓகேவா? ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்த கொஸ்டின் பாருங்க, கோடிங் டீகோடிங்ல உள்ள கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா சி ஒரு 3 இது விட்டுட்டு G +3 K +3 O இந்த மாதிரி இருக்கு. சிக்கு எடுத்து அப்படியே வருது, பிக்கு எடுத்து அப்படியே வருது, ஏக்கு எடுத்து அப்படியே வருது. இது
எஃப்க்கு அடுத்து வரணும்னா அங்கே டி வரக்கூடாது, தப்பு. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ ஆல்ஃபாபெட் ஆர்டர் வரிசையாக இல்லைன்னு சொல்லலாம். நம்ம இந்த 3 இதில் ஃபாலோ பண்ணிருக்க பேட்டர்ன் ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிடலாம். ஸோ நிறைய மெத்தடில் சால்வ் பண்ண முடியும். பட் இது இன்அப்ராப்ரியேட், அதாவது இந்த இது வந்து வராது. இதான் ஆட் ஒன் அவுட். ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ சிட்டிங் இது ஒரு நார்மல் கொஸ்டின் தான். ஓகே, ஸோ இதுல என்ன அப்படின்னா மொத்தம் யாரெல்லாம் இருக்கா? ஏ, பி, சி, டி, இ, எஃப் இவ்வளோ பேர் இருக்காங்க. வயசு என்ன அப்படின்னா உங்களுக்கு 2 பேர் சேம் ஏஜ் கிடையாது. அதாவது no two cousins are of the same age, all having birthday on the same date. The youngest is 17, eldest வந்து E 22. அதாவது 22ங்கிறது எல்லாம் சொல்லிட்டாங்க, அப்போ அது வந்து ஈன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து இ அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்போ 17, 18, 19, 20, 21, 22. ஸோ இதுல யார் யார் யாருன்னு தெரியாது. பட் கொஸ்டின் which of the following is not possible, இந்த 4 இதுல எது பாசிபிள் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா somewhere between B and F, அதாவது பிக்கும் டிக்கும் எங்கேயோ நடுவில் தான் எஃப் இருக்காங்க. அதாவது இங்கே டி இருக்கலாம், இங்கே பி இருக்கலாம், இப்போ நடுவில் எஃப் இருக்கணுங்கிறது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது ஏ இஸ் ஓல்டர் தேன் பி, அப்போ ஏ ஓல்டர் தேன் பி இப்படி இருக்கணும். அண்ட் சி இஸ் ஓல்டர் தேன் டி, சி ஓல்டர் தேன் டி இப்படி இருக்கணும். ஸோ இந்த ரெண்டுத்துல தான் நம்மளுக்கு என்ன பண்ணணும்? வேல்யூ இருக்கணும். ஓகே, அப்போ இதை வச்சு நான் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போறேன். சப்போஸ் இங்க எனக்கு என்ன சொல்லிருக்காங்க? எஃப் 19 வராதுன்னு சொல்லியிருக்காங்களா, டி 20 வராதுன்னு சொல்லியிருக்காங்களா, டி 20 செக் பண்ணிப்போமா? இங்க நான் டி போட்டேன் அப்படின்னா இங்க நான் சி போடணும், அப்போ இங்க பி போடணும், இங்க ஏ போடணும், இங்க எஃப் போடணும். அப்போ இது ஒரு பாசிபிலிட்டி. இதுல டி 20 வந்துடுச்சு, அப்போ இது கரெக்ட். எஃப் 19 வந்துச்சு, அப்போ இதுவும் கரெக்ட். இந்த ரெண்டுல ஒன்று தான் கண்டிப்பா தப்பா இருக்கணும். அது என்னன்னு சொல்லிட்டு நான் இப்போ கண்டுபிடிக்கணும். அப்போ இதுல எஃப்க்கு வேற என்ன பண்ணலாம்? எஃப்க்கு ஒரு 18 வச்சு பார்க்கலாமா? இப்போ எஃப் நான் எங்க போட்டேன் அப்படின்னா பி எங்க போட்டுட்டு ஏ எங்க போட்டுட்டு டி சி போடுவேன். இங்க இ ஆல்ரெடி இருக்கு. எஸ், இதுவும் வருது. அப்ப எனக்கு ஆன்சர் ஆப்ஷன் டியா தான் இருக்கணும். ஏன்னா இதுதான் எனக்கு கண்டிப்பா என்ன இருக்கணும்? தப்பா இருக்கணும். இப்போ எஃப் 20 போட முடியுமான்னு பாத்தீங்கன்னா 20ல நான் எஃப் போட்டேன் அப்படின்னா 20ல எஃப் போட்டேன் அப்படின்னா இப்ப டிசி இருக்கு, டிசி இருக்கு. டிசி நான் எதுல போடணும்? எஃப் நான் 20ல போட்டேன் அப்படின்னா, ஏன்னா டி வந்து லெஸ் தென் சின்னு சொல்லியிருக்காங்களா, ஸோ அதுவும் ஃபாலோ பண்ணணும், ஏயும் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இந்த ரெண்டையும் பார்க்கும்போது எனக்கு இதுல வந்து எஃப் கண்டிப்பா போட முடியாது. போட்டா எனக்கு வந்து இங்க சி போட்டாலும் சி லெஸ்ஸா இருக்கணும், பி லெஸ் தென் ஏவா இருக்கணும். அண்ட் முக்கியமா பிக்கும் டிக்கும் நடுவில் இவங்க இருக்கணும். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல டி போட்டே ஆகணும். அப்ப எஃப் வந்து யாருக்கு நடுவில் இருக்கணும்னா டிக்கும் பிக்கு நடுவில் இருக்கணும். ஏன்னா இதுல போட முடியும். மீன்ஸ் இங்க சி போட்டா இங்க டி போட்டுருவேன், இங்க பி போட்டுருவேன், இங்க ஏ போட்டுருவேன். பட் டிக்கும் பிக்கு நடுவில் தான் எஃப் இருக்கணும். அந்த கண்டிஷனுக்கு அடி வாங்கும். ஸோ தட் கண்டிப்பா ஆன்சர் ஆப்ஷன் டி. இது எதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னு தெரியல, ஆனா வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். சரி, இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம ரீசனிங்ல பார்த்துருக்கோம் தான். ஓகேவா? மேபி ஆர்எஸ் சர்வல் நினைக்கிறேன், பட் எடுத்திருக்காங்க. ஓகே, சரி, இந்த கொஸ்டின் பாருங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ 1 2 3 4 5 இதுல கொடுத்துருக்கிறது மிடில் வந்து மோனிகா, இதுல மோனிகான்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ரோசி நாட் அட்ஜஸ்ட் டு சிவநந்தினி அண்ட் அபி. சிவநந்தினி பக்கத்துலயும் அபி பக்கத்துலயும் ரோசி வரக்கூடாது. அனுராதா நாட் அட்ஜஸ்ட்னு சொல்லிட்டு சிவநந்தினி. அப்போ சரி, ஓகே, ரோசி யார் அட்ஜஸ்ட்? மோனிகா. அங்க பாருங்க, ஒன்னு ரோசி இங்க வரலாம், இல்லைன்னா 1 2 3 4 5 மோனிகா அங்க போட்டு ரோசி இங்க வந்துடலாம். கரெக்டா? இப்போ அடுத்து இருக்கிறது வந்து அனுராதா இருக்கு. அனுராதா இந்த இடத்துல போடலாம், இங்க போடலாம்னு பார்த்தா சிவநந்தினி அண்ட் அபி இங்க வரலாம், ஏன்னா இவங்க சேர்ந்து வருவாங்க. பட் சிவநந்தினி பக்கத்துல அபி அனுராதா வரக்கூடாதுன்னா அப்ப இங்க எஸ் போட முடியாது, அப்பதான் அங்க ஏ போட முடியாது. அப்ப கண்டிப்பா அனுராதாவை தனியா தான் போட்டாகணும். அப்ப ரோசி பக்கத்துல மட்டும் தான் அனுராதா உட்கார்ந்தாகணும். கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்க? ஹூம் அவுட் ஆஃப் தி ஃபாலோயிங் அனுராதா இஸ் அட்ஜசன்ட். அனுராதா பக்கத்துல இருக்கிறது ரோசி தான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரோசி. ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ டைஸ்ல இதுக்கு மேல ஈஸியா கேட்க முடியாது. அண்ட் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? என்ன அப்படின்னா ஸோ 2 இங்க பாருங்க, இதே சம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க, அதை நம்ம கிளாஸ்லயும் பார்த்துருக்கோம். 2 இஸ் அட்ஜசன்ட் டு 3 5 6 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப என்ன கேட்கறாங்க? 3 இஸ் அட்ஜசன்ட் டு 6ஆ? இங்க பாருங்க, 3 ஆப்போசிட் 6 வரலாம், அட்ஜசன்ட் 6 வரலாம். அப்ப இது தப்பு. ஏன்னா இங்க வந்து நெசசரிலி ட்ரூ அப்படின்னா கண்டிப்பா ட்ரூவா இருந்தா மட்டும் தான் ட்ரூ, இல்லைன்னா வந்து ட்ரூ கிடையாது. ஓகேவா? அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா 2 இஸ் அட்ஜசன்ட் டு 4. இப்போ ரிமைனிங் நம்பர் 4 and 1 தான் இருக்கு. ஓகேவா? 1 இதுல வந்து அட்ஜசன்ட், இங்க வந்து ஆப்போசிட். அட்ஜசன்ட் தான் வருமா? இல்ல, இங்கேயும் வரலாம், அங்கேயும் வரலாம். அப்ப இதுவும் தப்பு. 2 இஸ் அட்ஜசன்ட் டு 1. 1ம் பக்கத்துலயும் வரலாம், ஆப்போசிட்லயும் வரலாம். அப்ப இதுவும் தப்பு. 1 இஸ் அட்ஜசன்ட் டு 4. இங்க பாருங்க, 4 நம்பர் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு, 2 கேப் தான் இருக்கு. அந்த 2 நம்பரும் அட்ஜசன்ட்ல மட்டும் தான் வரலாம், ஆப்போசிட்ல வர்றதுக்கு
வாய்ப்பே கிடையாது. ஸோ பெர்ஃபெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் இந்த சம் பார்த்தீங்கன்னா 3க்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. இதுக்கு 1 செகண்ட் போதும். இஃப் 2 numbers are common, remaining number opposite each other, answer option C 4. if 2 numbers are common, 2 நம்பர் ஒரே மாதிரி, அதாவது ஒரு 2 பாக்ஸ் நம்ம எடுக்கிறோம், 2 ஸ்கொயர் எடுக்கிறோம், அதுல 2 நம்பர் காமனா இருக்குன்னா 3வது நம்பர் எதிரெதிர் திசையில் இருக்கும் அப்படிங்கிற ரூல் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ 6 5 இருக்கு, 6 5 இருக்கு, 4க்கு ஆப்போசிட் 3, 3க்கு ஆப்போசிட் 4, ஆன்சர் சி. இப்படி 10 செகண்ட்ல போடக்கூடிய ஒரு கேள்வி. ஓகே, சரி இது பாருங்க, நாங்கள் ஜாமெட்ரி. ஸோ ஜாமெட்ரில வந்து 2 கொஸ்டின் இருந்துச்சு. இப்போ இந்த கொஸ்டினுமே என்ன அப்படின்னா உங்களுக்கு 3 circles of the radius, அதாவது 3 சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, placed such a way that each circle touch the other 2. ஓகேவா, அங்க பாருங்க, இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள், 3 சர்க்கிள் நம்ம வரைஞ்சிருக்கோம். ஈச் சர்க்கிள் டச் பண்ணிருக்கு. இது வந்து மிடில் பாயிண்ட். ஓகேவா, இப்போ என்ன கேட்குறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா the area of the portion enclosed by the circles, அதாவது இந்த பிளேஸ், இந்த நடுவில் உள்ள சின்ன போர்ஷன் வந்து நம்மளுக்கு கேட்குறான். ஓகேவா, அப்போ இதுக்கு தனியாக நமக்கு ஃபார்முலா எதுவுமே இல்லை. பட் என்ன அப்படின்னா இது 3.5, அப்போ இதுவும் 3.5, அப்போ இது என்ன இருக்கும், ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இருக்குமா? ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் ஏரியா என்னது, √3/4 a ஸ்கொயர். இதுல a = 7 இருக்கு மைனஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளில் இன்டர்னல் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி இருக்கும். அப்போ 60 60 60 180 டிகிரி. இப்போ உள்ள இருக்கிறது என்ன, சர்க்கிள். அப்போ πr²/2. ஏன் by 2 போட்டிருக்கேன், நார்மலா πr² என்னது, ஃபுல் சர்க்கிள். இப்போ by 2 போட்டா எனக்கு பாதி சர்க்கிள் 180 டிகிரிக்கு θ/360 போடுவாங்கல்ல, நம்ம டைரக்டா போட்டிருக்கோம். ஸோ இதுல RC = 3.5. ஓகேவா, அப்போ இதுல 7 √3/4 × 7 × 7 மைனஸ் 22/7 × 3.5 × 7 சாரி 2 வருமா, இது 1, இது வந்து 2, இது 1, இது 11. ஸோ இதை கட் பண்ணீங்க அப்படின்னா, ஓகே, இதை கட் பண்ணீங்க அப்படின்னா you will get around இல்ல, அக்யூரேட்டாவே 1.967 வரும். 1.967 வரும். ஒன்று வந்து 21 பாயிண்ட் சம்திங் வரும், இது வந்து 21 பாயிண்ட் சம்திங் வரும், இது வந்து 19 பாயிண்ட் சம்திங் வரும். ஓகேவா, ஸோ இதை டிஃபரன்ஸ் பண்ணும்போது you will get 1.967. இதுல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா 1 பாயிண்ட் சம்திங், அதாவது 2 கிட்ட வந்துச்சு தெரியும். பட் கண்டிப்பா ஆன்சர் சி கிடையாது, கண்டிப்பா ஆன்சர் டி கிடையாது. ஏன்னா இது ஒரு ஆன்சரா இருக்கும், இது ஒரு ஆன்சரா இருக்கும், ரெண்டையும் டிஃபரன்ஸ் பண்ணா கிடைக்கிறதா உண்மையான ஆன்சரா இருக்கும். ஆன்சர் 1.967 ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ இதுலயுமே மல்டிப்ளை பண்றது மட்டும் தான் பிரச்சனை, வேற எதுவும் பிரச்சனை கிடையாது. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே தான், மல்டிப்ளிகேஷன் மட்டும் தான் பிரச்சனை. பட் இது பாருங்க, the diagonal of the rectangle. ரெக்டாங்கிள் தெரியும் உங்களுக்கு, இப்படி ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, ரெக்டாங்கிளோட டயகனல் என்னது, இது வந்து லென்த், இது வந்து பிரெத். ஸோ டயகனல் = √L² + B² கொடுத்துருக்கேன். பட் என்ன சொல்லிருக்காங்க, thrice the smaller side. ஸ்மாலர் சைடுனா பிரெத் தான், அதோட 3 மடங்குனா என்னது 3b இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ √, இப்போ இதை நம்ம ஸ்கொயர் பண்றோம். 9b² = L² கூட்டல் B². ஸோ L² = 8b², 8 = L²/B². அப்போ இதுல L/B = √8/1 வரும். ஸோ √8னா 4 × 2 எடுத்துக்கலாம், இதை வந்து 2√2 எடுத்துக்கலாம் /1. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இது எளிமையான போடலாம். ஓகேவா, ஏன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ ஏரியா உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஸ்கொயரு, அதோட டயகனல் என்ன, அதோட ஏரியா என்ன, அது 3D மாறினா என்ன வரும், ரெக்டாங்கிளுக்கு என்ன வரும், இதுதான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி வரும்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது இது ஒரு பார்த்தோம், அதாவது ஒரு கியூபாய்டில் லாங்கஸ்ட் டயகனல் √L² B². ஏன்னா இதுதான் லாஸ்ட் குரூப் 4ல இருந்து கேட்டுட்டு இருந்தான். அப்போ இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அதோட சின்னதாவே கேட்டாங்க, அதனால நம்மளுக்கு இது ஈஸி தான். ஓகே, இது பாருங்க. ஸோ இது ஒரு ஸ்மால் சம்னு சொல்ல முடியுமா, இல்ல, கொஞ்சம் ஈஸி தான். ஓகேவா, என்னன்னா எஸ்ஐ தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஸ்டோரி தான் புதுசு. ஆஃப்டர் எவ்ரி செகண்ட் இயர் he add his interest earning to the principal. அப்ப 2 வட்டிக்கு வட்டினா உங்களுக்கு காமன் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். 2 வருஷம் கழிச்சு அந்த இன்ட்ரெஸ்ட் ஆகுது பிரின்சிபல்ல ஆட் ஆகுது. அப்போ 10%, அப்போ ஈஸி. அப்போ 15,600ல 10% 1560. 1560 முதல் வருஷம், 2வது வருஷமும் 1560. இதை கூட்டிங்கன்னா 12 மீதி 1, 3120 உங்களுக்கு வந்திருக்கு. ஓகேவா, அப்போ ஆல்ரெடி 15,600 இருக்கு அப்படின்னா யூ கெட் 0 2 7 8 1.
இப்போ உங்க பிரின்சிபல் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா 18,720 மாறிடுச்சு. கரெக்டா? இப்போ இதுக்கு அடுத்து வட்டி 3வது வருஷம் எவ்வளவு கிடைக்கும்? 18,872. 4வது வருஷமும் எவ்வளவு தான் கிடைக்கும்? 1,872. இப்போ இந்த ரெண்டையும் கூட்டினா 4473 இது இருக்கா? 3744 ஆன்சர் ஆப்ஷன் சி. இப்போ சில பேருக்கு வந்து சார் 1872 தானே அப்படிங்கிறது உங்களுக்கு தோணும். அப்படி கிடையாது. 1872 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த வருஷத்துக்கான வட்டி. உங்களுக்கு ரெண்டையும் சேர்த்தாதான் அடுத்த வருஷத்துக்கான வட்டியை சேர்த்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டையும் சேர்த்து நம்ம 3744 போடுறோம். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே ரைட். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் அண்ட் காமன். ஸோ சிம்பிள் அண்ட் காமன்ல ஒரு 3-4 கொஸ்டின் கேட்பான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் வந்து 2 கேள்வி தான். பட் லாஸ்ட் இயர் வந்து அப்படிதான் கேட்டுட்டு இருக்கான். பட் இம்பார்ட்டன்ஸ் குறைச்சிட்டான். பட் ஸ்டில் 2 கொஸ்டின் நம்மளுக்கு இருக்கு. The difference between simple and common 3 year என்னது? del is equal to p into r by 100 the whole square into 3 plus r by 100 ஃபார்முலா இருக்கு. ஸோ என்ன இருக்கு? r இருக்கு, இயர் இருக்கு, டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க 183. இதை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு p யோட வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்படிதான் பண்ணணும் ஜென்ரலா. பட் நம்ம இப்படி பண்ணல. நம்ம வந்து ஆன்சர்ல இருந்து பண்ற டெக்னிக் நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். ஓகேவா? ஸோ இப்போ 24,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதுதான் பிரின்சிபலா இருந்துச்சு அப்படின்னா 5% அப்படின்னா உங்களுக்கு 2400ல பாதி 1200 கிடைக்கும். இது வந்து மொதல் வருஷம். அப்ப 1200 1200 எஸ்ஐக்கும் அதே இது கிடைச்சிட்டு இருந்திருக்கும். இது சிஐக்கு. ஸோ வட்டிக்கு வட்டி வருது இல்ல, அதுதான் டிஃபரன்ஸா இருக்கும். ஸோ நம்ம கிளாஸ்ல சொன்னது சிம்பிள் அண்ட் காமன் டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா வட்டிக்கு வட்டி தான் வரும். அப்போ இதுவும் போயிடும். இதை மொதல் வருஷத்துக்கு நோ வட்டி. 2வது வருஷம் 1200 5% 60 ரூபாய். 2460 2460 இதுல உங்களுக்கு 5% எவ்வளவு வரும் பாத்தீங்க அப்படின்னா 10% எவ்வளவு? 5% 123. இதை கூட்டினீங்கன்னா எவ்வளவு வருது? 183 வருது. அப்போ 24,000 அப்படிங்கறதா எனக்கு பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஸோ இது சிம்பிள் அண்ட் காம்பவுண்டை வச்சு நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணாம சால்வ் பண்றதுக்கு கண்டுபிடிச்ச ஒரு மெத்தட். ஓகே, இதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா நம்ம குயிக்கா செக்கும் பண்ணிடலாம், ஈஸியா ஆன்சரும் பண்ணிடலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி. சப்போஸ் இது என்ன புரியல அப்படின்னா நம்ம டீடைல்ஸ் வீடியோ போட்டிருப்போம், அதை பாருங்க. இல்ல அப்படின்னா இந்த ஃபார்முலாலே சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ஃபார்முலா ஏன் நான் அவாய்ட் பண்றேன் அப்படின்னா நிறைய மல்டிப்ளை பண்ற மாதிரி வரும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய சம்ல அப்படிதான் மாட்டிருக்கும். ஸோ சம் ஈஸியா கஷ்டமாங்கிறத விட அதை சால்வ் பண்ணுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒன்னொரு சம் நம்ம டிஃபிகல்ட்னு சொன்னது காரணம் என்ன அப்படின்னா உட்காந்து மல்டிப்ளை பண்ணி எக்ஸாம் டைம்ல பண்ணும்போது கொஞ்சம் பதட்டமா இருக்கும். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் எஸ் டைம் அண்ட் ஒர்க் 3 கொஸ்டின் கேட்டிருந்தான். 2 கொஸ்டின் அவ்வளோ ஈஸி, 10 செகண்ட்ல போட்டுடலாம். 3வது கொஸ்டின் எல்லா டைமையும் மொத்தமா வச்சு பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது பாத்தீங்கன்னா 9 men நமக்கு தெரியும். MDHW2 is equal to MDHW1. men 1 day 1 H1 W2, men 2 day 2 H2 W2. 8 men 9 மணி நேரம் 20 நாள் வேலை செஞ்ச ஒர்க்கை 12 men 10 மணி நேரம் எத்தனை நாள் வேலை செய்வாங்க? ஜஸ்ட் இது டைரக்டா நீங்க எழுதினா போதும், கட் பண்ணா மட்டுமே போதும், ஆன்சர் வந்துடும். 0 0 3 நாள் 12 2 நாள் 8 1 1 4 தானே? ஓகே, 2 நாள் 8 3 நாள் 12 1 இது ஒரு 3. அப்ப இங்க இருக்குது 2 இருக்கும், 3 இருக்கும், இங்க ஒரு 2 இருக்கும், 4 3 12. ஆன்சர் ஆப்ஷன் டி 12. ஆன்சர் ஆப்ஷன் டி 12 டைரக்டா போடக்கூடிய ஒரு ஆன்சர் தான். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. இந்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் அதே தான். 5 மிஷினு 5 நிமிஷத்துல 5 பார்ட் வேலையை செஞ்சா 100 மிஷினு 100 பார்ட் வேலைய 100 மிஷினு எவ்வளவு டைம்ல பண்ணும்? 100 கட் 100 கட் 5 கட் 5 கட் டைம்ஸ் ஈக்குவல் டு 5. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5 minutes. ஸோ இது நம்ம கிளாஸ்ல நம்ம 5 குரங்கு 5 வாழைப்பழத்தை 5 நாள் சாப்பிட்டா, ஒரு குரங்கு ஒரு வாழைப்பழத்தை எத்தனை நாள் சாப்பிடும்? சேம் சம் தான். ஓகேவா? ஸோ அதுல 5 5 5 கொடுத்துருக்கான். ஸோ இதுவும் பிவிக்கிலையும் பார்த்துருக்கோம், கிளாஸ்லயும் பார்த்துருக்கோம். ஈஸியான சம். ஸோ ஃபைனலி 25th சம். ஓகேவா? ஸோ இதுதான் சம்பவம் பண்ண சம். என்ன அப்படின்னா மென் டே ஒர்க்கில் உங்களுக்கு இது என்ன பண்ணியிருக்காங்க? ஓகேவா? ஸோ இதுல ஒரு மென் பிளஸ் 3 உமன் பிளஸ் 4 பாய்ஸ், இவங்க 96 ஹவர்ஸ்ல இந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ இதை ஈக்குவேஷன் 1 நம்ம வச்சுக்கலாம். ரெண்டாவது 2 men 8 பாய்ஸ் வந்து 80 ஹவர்ஸ்ல முடிக்கிறாங்க. 2 men 3 உமன் வந்து 120 ஹவர்ஸ்ல முடிக்கிறாங்க. 5 men 12 பாய்ஸ் வந்து எவ்வளோ இதுல முடிப்பாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தவரை உங்களுக்கு என்ன அப்படின்னா இப்போ மென்னு பாய்ஸ் இருக்காங்க, மென்னு பாய்ஸ் இருக்காங்க. இந்த மென்னு பாய்ஸை வச்சு இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தேன் அப்படின்னா நான் ரொம்ப சிம்பிளா முடிச்சிருப்பேன். ஏன்னா இது ஆண்ட் சம் தான்.
அண்ட் சம ஆர் சம மாற்றி ஈஸியாக பண்ணியிருக்கலாம். பட் அதை பண்ண விடாம வேற 2 ஈக்குவேஷன் கொடுத்து வச்சுட்டான். அப்படின்னா இப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஃபர்ஸ்ட் இந்த 2 கூட்ட வேண்டியிருக்கு. அப்போ ஈக்குவேஷன் 2 அண்ட் ஈக்குவேஷன் 3 நீங்கள் சம்ம பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 men plus 3 women plus 8 boys equal to 1/80 plus 1/120 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 1/80 1/120 இந்த 2 கூட்டிங்கன்னா you will get 1/48 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்க? இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, மென்னு பிளஸ் 3 உமனு பிளஸ் 4 பாய்ஸ் ஈக்குவல் டு 1/96 இருக்கு. இந்த 2 நீங்க டிஃபரன்ஸ் பண்ண போறீங்க. இதை டிஃபரன்ஸ் பண்ணா மைனஸ் 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 இது கட் ஆயிரும். அப்ப 3 men plus 4 boys do the work 1/48 minus 1/96. இதை மைனஸ் பண்ணுவோம் உங்களுக்கு will get again 1/96 வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இங்க 2 தான். அப்போ 1/96 கிடைக்கும். அப்போ 3 men plus 4 boys வந்து 1/96ல ஒர்க்கை முடிக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. அப்ப இதை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இது உங்களுக்கு புதுசா கிடைச்சது, இதை ஆல்ரெடி கிடைச்சது கூட ஈக்குவேட் பண்ண போறீங்க. இப்போ 96 into 3 என்ன வரும்? 288 men plus 384 இங்க வந்துடும். 96க்கு 4 பாய்ஸ் equal to இது என்னது? 160 160 men plus என்னட்டு 64 64 0 640 பாய்ஸ். இதை ஈக்குவேட் பண்ண போறீங்க. இதை ஈக்குவேட் பண்ண இது இங்க வந்துரும், இது இங்க வந்துரும். so that you will get 160 men equal to 160 men வந்துச்சு. இப்போ 128 men equal to 256 பாய்ஸ் சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ ஒரு men equal to 2 பாய்ஸ் அப்படிங்கிறத நம்மளோட கண்டுபிடிப்பு. ஒரு men equal to 2 பாய்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட டோட்டல் ஃபைண்டிங். அப்ப இந்த இடத்துல ஒரு men equal to 2 பாய்ஸ் போட போறீங்க. அப்போ 4 3 12 பாய்ஸ். 12 பாய்ஸ் 80 ஹவர்ல ஒர்க்கை முடிச்சா இதுல இந்த 2 பாய்ஸ் போட போறீங்க. அப்போ 10 22 பாய்ஸ் எவ்வளோ டைம்ல ஒர்க்கை முடிப்பாங்க. இதுதான் ஆக்சுவலா சிம்பிள் சம். ஓகேவா? இதை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இதை ஃபிளிப் பண்ணணும். அப்ப இங்க எக்ஸ் வந்துடும், இங்க 80 வந்துடும். கட் பண்ணா இதுல பாதி 6 இதுல பாதி 11 அப்ப 80 48 480 பை உங்களுக்கு 11 வருமா? அப்போ உங்களுக்கு இதுல வரக்கூடியது 43 7/11 அப்படிங்கிற உங்களுக்கு கீழே 11 வந்துடும். ஸோ 11ங்கிற ஆன்சர் வந்துடும். எல்லாரையும் 12 தான் இருக்கா? ஸோ கட் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். ஆன்சர் ஆப்ஷன் சி 43 7/11. ஸோ இந்த சம்மு தான் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இதை டைரெக்டாக கொடுத்துட்டு இதையும் டைரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா, மீன்ஸ் இதை கொடுத்துருந்தாங்கன்னா டைரெக்டாக எடுத்து பண்ணியிருக்கலாம். பட் அந்த மாதிரி பண்ண விடாம பண்ணதுனால இது கொஞ்சம் பெரிய சம்மா இருக்கு. ஓகேவா? பட் ஆன்சர் ஆப்ஷன் சி நம்ம சொல்லியிருக்கோம். ஆன்சர் தெரியலன்னா பில நான் சி தான் போட சொல்லியிருக்கோம். பட் சி தான். ஓகேவா? ஸோ 25 கொஸ்டின் நம்ம பெர்ஃபெக்டாக சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த குரூப் 1 ஓகே, அப்கமிங் குரூப் 2 குரூப் 4லையும் சேம் டிஃபிகல்ட்டாக தான் வரும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி என்ன காட்டியிருக்கோம் அப்படின்னா, ஸோ நாங்கள் ஒரு ஈஸியான இது ஃபார்மேட் கொண்டு போகல. ஏன்னா நிறைய பேர் வந்து குரூப் 4 தான் கஷ்டமாக இருக்கும், குரூப் 1 ஈஸியாக தான் இருக்கும், அந்த மென்டாலிட்டிலாம் வந்துட்டாங்க. பட் அப்படி கிடையாது. டிஎன்பிஎஸ்சி இன்க்ரீசஸ் தேர் லெவல் டு அப் டு ஒரு பாயிண்ட் கொண்டு வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா 15 கொஸ்டின் ஈஸி. ஏன்னா ஒரு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கஷ்டமாக இருக்கக்கூடாது, எல்லாமே ஈஸியாக இருக்கக்கூடாது. 15 கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், எல்லாரும் அப்ளை பண்ண முடியும். மீதி ஒரு 5 கொஸ்டின் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கு, மீதி ஒரு 2-3 கொஸ்டின் டிஃபிகல்ட் லெவல் செட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி படிக்கணும் அப்படின்னா ஒன்று கான்செப்ட் கிளாரிட்டி தெளிவாக இருக்கணும், 2வது ஆன்சர்ல இருந்தும் சால்வ் பண்ண தெரியணும், ஃபார்முலால இருந்தும் சால்வ் பண்ண தெரியணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் நல்லா சால்வ் முடியும். முக்கியமானது பிவைக்யூ தரவா சால்வ் பண்ணும். ஓகேவா? ஸோ பிவைக்யூஸ் அதோட வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் அண்ட் அதோட டிஸ்கிரிப்ஷன், அதாவது பிவைக்யூ கம்பிலேஷனும் கீழே கொடுத்துருக்கோம். ஒரு டைம் சால்வ் பண்ணி பாருங்க. தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட், விஷ் யூ ஆல் சக்சஸ்.